வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசய மலையும் மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை போய் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இதுவரையும் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடம் தான். இது நாங்கள் முதல் தடையாக ஒரு அனுமதி வாங்கிட்டு இந்த கோயிலை நாங்கள் உங்களுக்கோசரம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு யூடியூப் சேனலில் இது வரையும் இந்த வீடியோ போட்டதில்லை. நான் தான் முதல் தடையாக போடுறேன். இது வந்து நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு போக முடியாது. இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துனால உள்ள அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். மற்றபடி நீங்கள் சாதாரணம் வந்துட்டு போகிற இடமும் கிடையாது. இது சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ முழு விவரத்தையும் இந்த இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. முன்னாடி வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு போயிருக்கோம். இந்த கோயிலை பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் பின்னாடி பக்கம் போனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு பாதை வரும். இந்த பாதையிலேருந்து கீழே இருந்து மேலே மலை உச்சி வரையும் 1 கிலோமீட்டருங்க. அந்த 1 கிலோமீட்டரும் நம்ம வந்து இந்த கயிறை பிடிச்சிட்டு தான் மெதுவாக ஏறணும். உங்களுக்கு வந்து படிக்கட்டோ இல்லை வேறு எந்த விதமான வசதியும் இங்கே இருக்காது. இது வந்து யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்றதுனாலேயே இந்த மலையை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இப்போ பாருங்கள் மலை ஏறுறோம் பாருங்கள். ஒவ்வொருத்தராக கஷ்டப்பட்டு ஒரு செடி கொடியெல்லாம் கீறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் மலை உச்சி போகிற வரையுமே இந்த கயிறை விட்டுட்டிங்கன்னா கால் தவறுனா கூட கொஞ்சம் கீழே தாங்க விழுணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஏறினோம். ஏறுறதுக்கு சுமார் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். தண்ணி, சாப்பாடு இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மலை ஏறும் போது உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். செருப்பு அதே மாதிரி செருப்பு, ஷூ இல்லாமல் நல்ல பாறைங்களை தாங்கக்கூடிய ஒரு இதாக போட்டுட்டு வாங்க. இல்லைனா வலிக்கு தான் கீழே விழணும். ஃபுல்லாக வந்து செம்மண், கருங்கல் இந்த மாதிரி தான் இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக நின்று பொறுமையாக தான் ஏறுறோம் பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு எந்த விதமான வசதியாக இருக்காது. கொஞ்சம் கூட ஒரு படிக்கட்டோ இல்லை எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ரொம்ப சூப்பரான இடம். அங்கே பாருங்கள், நான் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப பொறுமையாக வீடியோ ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஏறணும். மாலை போட்டுட்டு அவர் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. செருப்பு கூட இல்லை அவர்கிட்ட. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், உட்காந்து பொறுமையாக தான் ஏற முடியும். 1 கிலோமீட்டர் ஏறத்துக்கே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் மேலேயாவது ஆகும். நாங்கள் மலை மேலே ஏறும் போது ஒரு மரத்தை பார்த்தோங்க. இது என்னடா சிகப்பாக ஒரு கல் மாதிரி இருக்குது, என்னன்னு பார்த்தா இது வந்து இந்த விநாயகருக்கு வந்து சதுர்த்தி வருது இல்லைங்களா, அப்போ வந்து அது களிமண்ணில் செய்கிற விநாயகர் சிலைக்கு இந்த செடியை பூ எடுத்து தாங்க அதுக்கு வைக்கிறாங்க. விநாயகர் கண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து இங்கே தாங்க இருக்குது. அது பாருங்கள், அந்த மரத்துலேருந்து பறிக்கிறோம் பாருங்கள். அது பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹைட்டானது, அவ்வளோவா தெரியல உங்களுக்கு. அது கையில் பறிக்கிறார் பாருங்கள். இந்த கண்ணை எடுத்து தான் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி களிமண் இதில் வந்து உங்களுக்கு கண்ணு வைக்கிறாங்க. இந்த செடியை நானே இப்போ தான் முதல் தடையாக பார்க்குறேன். இந்த மரம் வந்து இந்த காட்டில் அது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவரையும் மெட்ராஸில் இந்த செடி இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையான செடி இது. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கண் கருப்பு ரெட்டு எல்லாம் கலந்த மாதிரி ஒரிஜினல் கண்ணு மாதிரியே இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே போக போக வந்து உங்களுக்கு பாதை வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். செடி கொடியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முள் செடியெலாம் வந்து உடம்புல கீறும். பாம்புங்க வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மலை உச்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வியூ பாருங்கள். சென்னையோட பாதி இடம் அப்படியே சூப்பராக தெரியும். அதில் இருக்கிற முள் செடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து கீரைங்க, காலில் வந்து குத்தம். அந்த மாதிரி முள் செடிங்க ஜாஸ்தியாக இருக்குது. சிறு சிறு பூச்சிங்க வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அட்டைப்பூச்சி, இந்த கம்பளி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இன்னும் போக போக பாருங்கள், மேலே உங்களுக்கு வந்து பாறையாக வந்துடும். இது சுத்தமாக ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். 2 பக்கம் கயிறு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2 கயிறில் பிடிச்சி தான் நம்ம ஏறணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கயிறு வரும், அப்புறம் மேலே ஏற ஒரு கயிறில் ஏற முடியாது. அதனால் வந்து 2 பக்கமும் கயிறு போட்டிருக்காங்க. அந்த 2 கயிறை பிடிச்சி தான் போவோம். ஆனால் தண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா மலை உச்சிக்கு போயிட்டு தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டவங்களாம் ஏற முடியாது, மூச்சு வாங்கும். அங்கே பாருங்கள் 3 பேர் நிற்கிறாங்க பாருங்கள் மூச்சு வாங்கிட்டு.
அதுக்கப்புறம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி கொடி இல்லாமல் இருக்கும். ஆனால் கயிறு வந்து இதில் வந்து 3 போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து மலை உச்சிக்கு கிட்ட நெருங்க போகிறோம். இப்போ மலை உச்சி 2வது வியூ பாயிண்ட் இது. இது மலை வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையோட பாதி இடம் இன்னும் தெரிந்து பாருங்கள் சூப்பராக. பெரிய பெரிய பில்டிங்கு. சென்னையில் இப்படி ஒரு இடமே வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ அருமையான இடம். இது வந்து மலை உச்சி. ஒரு வழியாக ஏறி வந்துட்டேங்க, மலை உச்சியில் நெருங்க போகிற மலையை. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கயிறு வந்து இருக்காது, கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க. கயிறு அந்த பக்கம் இருக்கும், இருந்தால் நம்ம வந்து நடந்தே போகலாம், அந்த மாதிரி ஒரு இடம். என்ன முள்ளு செடி ஜாஸ்தியாக இருக்குது. முள்ளு செடி வந்து உங்களுக்கு கிளிக்காமல் கையை கிளிக்காமல் பார்த்துங்க. கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டாங்க. இதாங்க அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுங்க. இந்த மலை உச்சியில் இருக்குது இந்த முருகன் கோயில். இது வந்து இங்கே பூசாரியோ இல்லை எதுவுமே பழங்களை எதுவுமே இருக்காது. கீழே மலை கீழே நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நீங்களே பூஜை பண்ணிவிட்டு நீங்களே போனோங்க. இப்போ நான் ஃப்ரெண்டு பாருங்கள், அவர் மாலை போட்டிருக்காரு. அங்கே பெல்லு அடிச்சுட்டு அது முருகரை கும்பிட்றாரு பாருங்க. இங்கே வந்து முருகரோட வள்ளி தெய்வானை 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்காங்க அந்த இடத்த. இப்போ கோயிலை பார்த்துட்டிங்கல்ல. இப்போ வந்து நம்ம வந்து மலைக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி வரும் பாருங்கள். மலை உச்சியிலேருந்து இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்குறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சர்வலாக கயிறை பிடிச்சிட்டு தான் நீங்கள் இறங்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே தாங்க விழுணும். இந்த இடம் இப்போ பிரச்சனை இல்லை. இந்த இடம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கயிறை பிடிச்சிட்டு தான் நாங்கள் இறங்குறாரு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. ஒரு வழியாக கோயிலை பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியாக கயிறை பிடிச்சிட்டு இறங்குறாங்க. இது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், ரொம்ப டேஞ்சரான இடம் இது. இதில் பாருங்கள் 2 கயிறு போட்டிருக்காங்க. நீங்கள் மலை ஏறுறதை விட நீங்கள் இறங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. இதில் வந்து லேடிஸு இல்லை குழந்தைங்களாம் தயவுசெய்து யாரையும் கூட்டு வந்துடாதுங்க. அதே மாதிரி ஒரு 25-40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆள் உங்களால் மலை ஏற முடியும்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.